நான் உங்கள மாதிரி அழகான தேவதை மாதிரி சினிமா நடிகை மாதிரி ஒருத்திய என்கிட்ட கொண்டு வந்து விடுங்க. அப்ப நான் காமிக்கிறேன் 24 மணி நேரம் என்ன பண்ணுவேன்னு என்று கூறினேன். அதற்கு அவள், ஓஹோ, நான் ஒருத்தி கூட்டிட்டு வந்து உன்கிட்ட விட்டுட்டு நீ என்ன பண்றேன்னு வேடிக்கை பார்க்கணுமா? என்னைய மாமா வேலை பார்க்க சொல்ற என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள். பிரியா மீண்டும் சிரித்துக்கொண்டே, நீ இதுவரைக்கும் எத்தனை பேரை பண்ணி இருக்க என்று கேட்டாள். நானும் சிரித்துக்கொண்டே 5 பேர் என்றேன். அதை கேட்ட பிரியா, சரி, அந்த 5 பேர்ல உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் என்று கேட்டாள். அதற்கு நான், அப்படியெல்லாம் கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது என்று கூறினேன். அதற்கு பிரியா, சரிங்க சார், நான் என்னைய மாதிரி ஒருத்திய கூட்டிட்டு வர்றேன், நீங்க கூட செய்ங்க, நான் எப்படி செய்றீங்கன்னு வேடிக்கை பாக்குறேன் என்று சிரித்துக்கொண்டே கூறினாள். வாங்க கதைகள் போலாம். தங்கை தீபாவின் திருமண வேலை காரணமாக வீட்டுக்கு நிறைய விருந்தினர் வருவதும் போவதுமாக இருந்தார்கள். அன்று சித்தி சித்தப்பா இருவரும் கல்யாண வேலை காரணமாக வேலைக்கு வரவில்லை. இதனால் சித்தியின் தோழி பிரியாவிடம் நெருங்கி பழக முடிந்தது. வேலை முடிந்து விட்டு செல்லும்போது பிரியாவை நான் என் 2 வீலரில் அழைத்துச் சென்றேன். செல்லும் வழியில் ஒரு டீக்கடையில் இருவரும் ஸ்நாக்ஸ் டீ என்று சாப்பிட்டோம். பின்னர் வீட்டிற்கு கிளம்பினோம். இப்படி ஜாலியாக சென்றது. பிரியாவிற்கு மிகவும் பிடித்தது. அடுத்த நாளும் சித்தி வரவில்லை. நாங்கள் இருவரும் ஜாலியாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தோம். பிரியாவை பேசி பேசியே வழிக்கு கொண்டு வந்தேன். உங்க வீட்டுக்காரர் ரொம்ப கொடுத்து வச்சவர், உங்கள மாதிரி ஒரு சூப்பர் அழகிய கல்யாணம் பண்ணிருக்கார் என்று கூறிவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டேன். அதை கவனித்த பிரியா, என்ன பெருமூச்சு? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. அந்த ஆளு என்னைய எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போக மாட்டார். அவருக்கு உன்னைய மாதிரி ரசனை எல்லாம் கிடையாது. எப்படியோ ஒரு பொம்பள பிள்ளையும் பெத்துட்டேன் என்றாள். அன்று சாயந்தரம் வீட்டிற்கு செல்லும் போது மீண்டும் வேறு ஒரு கடையில் விதம் விதமாக ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு விட்டு டீ சாப்பிட்டு விட்டு கிளம்பினோம். மல்லிகை பூ வாங்கி கொடுத்தேன். தலையில் வைத்து கொண்டாள். அடுத்த நாள் காலை பார்க்கும் போது, என்ன பிரியா அத்தை, நேத்து மல்லிகை பூவெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனீங்க, நைட்டு மாமா தூங்க விட்டுருக்க மாட்டாரே என்று கேட்டான். அதற்கு பிரியா சலித்து கொண்டு, அட போடா, அந்தாளுக்கு அந்த ரசனை எல்லாம் கிடையாதுடா என்றாள். அதற்கு நான், எனக்கெல்லாம் இதே மாதிரி அழகான பொண்டாட்டி கிடைச்சா மவும் இன்று பெருமூச்சு விட்டபடி கூறினேன். உடனே பிரியா, அழகான பொண்டாட்டி கிடைச்சா என்னடா பண்ணுவ என்று கேட்டாள். அதற்கு நான், வேண்டாங்க, நான் என்னமாவது சொல்லுவேன், அப்புறம் நீங்க எங்க சித்தி சொன்னது மாதிரி மோசமான ஆளுன்னு சொல்லுவீங்க என்று நான் கூற, அதெல்லாம் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், நீ சொல்ல வந்ததை அப்படியே மறைக்காம சொல்லு என்றாள் பிரியா. நான் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சன்மான குரலில் 24 மணி நேரமும் ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டு தேனடை சாப்பிட்டுக்கிட்டு படுத்தே கிடப்பேன் என்றேன். இதை கேட்டு பிரியா, சி, உங்க சித்தி சொன்ன மாதிரி நீ ரொம்ப மோசமானவன்தாண்டா என்று சிரித்துக்கொண்டே கூறினாள். பின் அவளே தொடர்ந்து, அது எப்படிடா 24 மணி நேரமும் அங்கேயே படுத்து கிடப்ப என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள். உடனே நான், உங்கள மாதிரி அழகான தேவதை மாதிரி சினிமா நடிகை மாதிரி ஒருத்திய என்கிட்ட கொண்டு வந்து விடுங்க. அப்ப நான் காமிக்கிறேன் 24 மணி நேரம் என்ன பண்ணுவேன்னு என்று கூறினேன். அதற்கு அவள், ஓஹோ, நான் ஒருத்தி கூட்டிட்டு வந்து உன்கிட்ட விட்டுட்டு நீ என்ன பண்றேன்னு வேடிக்கை பார்க்கணுமா? என்னைய மாமா வேலை பார்க்க சொல்ற என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள். பிரியா மீண்டும் சிரித்துக்கொண்டே, நீ இதுவரைக்கும் எத்தனை பேரை பண்ணி இருக்க என்று கேட்டாள். நானும் சிரித்துக்கொண்டே 5 பேர் என்றேன். அதை கேட்ட பிரியா, சரி, அந்த 5 பேர்ல உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் என்று கேட்டாள். அதற்கு நான், அப்படி எல்லாம் கிடையாது, ஒவ்வொருத்தியும் ஒவ்வொரு டேஸ்ட், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது என்று கூறினேன். அதற்கு பிரியா, சரிங்க சார், நான் என்னைய மாதிரி ஒருத்திய கூட்டிட்டு வர்றேன், நீங்க கூட செய்ங்க, நான் எப்படி செய்றீங்கன்னு வேடிக்கை பாக்குறேன் என்று சிரித்துக்கொண்டே கூறினாள். அன்று மாலை அவளை எனது 2 வீலரில் அழைத்து கொண்டு சென்றேன். மீண்டும் கடைகளில் நிறுத்தி சாப்பிட்டு மகிழ்ந்தோம். கடந்த 2 நாட்கள் என் தோளில் கை வைத்து பயணித்தவள் இன்று என்னை கட்டிப்பிடித்து கொண்டு பயணம் செய்தாள்.
அன்று ஒரு கடையில் டிபன் சாப்பிட்டோம். பின் வீட்டிற்கு கிளம்பும் வழியில் மல்லிகை பூ வாங்கி கொடுத்தேன். ஆனால் பிரியா அதை தலையில் வைத்து கொள்ளவில்லை. செல்லும் வழியில் ஒரு இடத்தில் வண்டியை நிறுத்தி என்னை மல்லிகை பூவை தலையில் வைத்து விடும்படி கூறினாள். அடுத்த நாள் அவளை பார்த்தவுடன், என்னங்க ஆள் ரொம்ப டயர்டா இருக்கீங்க, மாமா உங்கள தூங்கவே விடலையா, நைட்டு விடிய விடிய ஒரே ஜாலியா என்று நான் கேட்டேன். அதை கேட்ட பிரியா, அட போடா, வயித்தெரிச்சல கிளப்பாதே, அந்த ஆளு விடிய விடிய தூக்கி போட்டு செஞ்சிட்டாலும் அந்த ஆளு செஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு என்றாள் கோபமாக. உடனே நான், சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, மாமாவ டாக்டர் கிட்ட காட்டி ரெடி பண்ணிரலாம் என்றேன். அதற்கு பிரியா, அதெல்லாம் ஒன்னும் ரெடி ஆகாது, வேற ஏற்பாடு தான் பண்ணணும் என்றாள். இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது திடீரென சித்தி சுதா வந்து விட்டாள். வயலின் வேலை செய்யும் 10 பேரில் யாரோ ஒருத்தி பிரியாவை பற்றியும் என்னை பற்றியும் சித்தி சுதாவிடம் கூறி இருக்க வேண்டும். சுதா சிறிது நேரம் வேலை செய்யத்து விட்டு பிரியாவை தனியாக அழைத்து, ஏன்டி, நான் எங்க அக்கா மகன பத்தி எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவன் கூட படுக்குறதின்னு முடிவு பண்ணிட்டையா என்று கேட்டாள் சுதா. அதற்கு பிரியா, அப்படியெல்லாம் இல்லடி, இந்த 4-5 நாள் தாண்டி நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஜாலியா பேசிக்கிட்டு வேலை செய்றது, வேலை முடிஞ்ச உடனே டூவீலர்ல விரும்புன இடத்துக்கு போய் விரும்பினத சாப்பிடுறது, இதெல்லாம் நான் வாழ்க்கையில இதுவரைக்கும் அனுபவிச்சதே இல்லை. என் வீட்டுக்காரர் ஒரு தடவை கூட ஆசையா மல்லிகை பூ வாங்கி கொடுத்ததில்ல. ஆனா இவன் தினமும் எனக்கு ஆசையா மல்லிகை பூ வாங்கி தர்றான் என்று பிரியா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சித்தி சுதா இடையில் குறுக்கிட்டு, அடியே லூசு, இதெல்லாம் அவன் எதுக்கு செய்றான், உன்னோட நிலத்துல உள்ளிட்டு போறதுக்குதான் என்று பச்சையாக கோபத்துடன் கூறினாள். இருவரும் யாருக்கும் கேட்காத தூரத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்ததால் பிரியாவும் தைரியமாக பேசினாள். அடியே, உனக்கும் எனக்கும் ஒரே வயசு, உன்னோட வீட்டுக்காரன் இன்னும் உன்னையா நல்லபடியா பாக்குறான். ஆனா என்னோட வீட்டுக்காரன் நிப்பாட்டி ஒரு வருஷம் ஆச்சு, அது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஆசையா பாசமா பேசுறது, வெளிய கூட்டிட்டு போறது, பாசமா அக்கறைய பூ வாங்கி தர்றது, இதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கிற எல்லாமே இவன் கிட்ட கிடைக்குது, அதனாலதான் இவன் கிட்ட பேசுறேன். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி. இதை கேட்ட சுதா, அடியே லூசுப்பு, அவன் இந்த மாதிரி பண்ணுறது எல்லாம் எதுக்குன்னு உன்கிட்ட சொல்றது, உனக்கு புரியுதா இல்லையா என்று காட்டமா கேட்டாள் சுதா. இதை கேட்ட பிரியா, என்னைய இவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கிற ஒருத்தனுக்கு என்னோட நிலத்தை கொடுக்கிறதுல எனக்கு தப்பா தெரியலடி என்று பிரியா கோபமாகவும் பச்சையாகவும் கூற சுதா திடுக்கிட்டாள். சிறிது நேரம் இருவரும் பேசவில்லை. பின்னர் சுதா கோபம் தணிந்து, சரி வாடி என்று பிரியாவை அழைத்து கொண்டு மோட்டார் ரூமிற்கு சென்றாள். மோட்டார் ரூமில் சுதா பிரியாவிடம், உன்னோட ஆதங்கம் எனக்கு புரியுது டி, 38 வயசுல இதெல்லாம் இல்லாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். என்னோட புருஷன் ஒன்னும் சூப்பரா செஞ்சிட மாட்டான், ஆனாலும் இப்போதைக்கு அது போதும். நீ எவ்வளவு கஷ்டப்படுவங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது என்றாள். இதற்கு பிரியா, நாளைக்கு என்னை கூட்டிட்டு போய் சுடிதார் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கான். காலையில புடவையோட வருவேன். பக்கத்து டவுன்ல போய் புதுசா சுடிதார் வாங்கி போட்டுக்கிட்டு நாளைக்கு முழுசும் ஜாலியா சுத்திட்டு இருந்துட்டு சாயந்திரம் வீட்டுக்கு போகும்போது மறுபடியும் புடவை கட்டிக்கிட்டு போயிருவேன். சுதா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சுடிதார் போட்டுடிருக்கேன். அதுக்கப்புறம் யாருமே எனக்கு சுடிதார் வாங்கி தரவும் இல்ல. சுடிதார் போட்டுக்கோ, உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லவும் இல்லை. ஆனா அது இவனுக்கு தோணிருக்கு என்று கூறி கண்ணீர் விட்டாள் பிரியா. அவளை கட்டி அணைத்து கொண்ட சுதா, சரிடி, இனிமேல் நீ அவன் கூட எப்படி வேணாலும் இரு, நான் ஒன்னும் கேட்கல. ஆனா விஷயம் யாருக்கும் வெளியே தெரியாம பாததுக்கோ, குறிப்பா எங்க அக்காவுக்கு எந்த சந்தேகமும் வராமல் பாத்துக்க. இப்ப சந்தோஷமா என்று கேட்டு சிரித்தபடியே பிரியாவை அணைத்து கொண்டாள். பின்னர் சுதா பிரியாவிடம், சரிடி, எல்லாமே முடிஞ்சுதா, இன்னும் இல்லையா என்று கேட்டாள். அதற்கு பிரியா, இன்னும் ஒரு கிஸ் கூட அடிக்கலடி என்று பரிதாபமாக கூறினாள் பிரியா. இதை கேட்ட சுதா, சரி எப்ப ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போறீங்க என்று கேட்டாள். அதற்கு பிரியா,
அவன் ஒன்னும் அவசரப்படவே இல்லை. எனக்குத்தான் தாங்க முடியலை. 2 நாள் கழிச்சு வர்றா ஞாயிற்றுக்கிழமை, எப்படியும் உங்க அக்கா மகனை பிடிச்சு தீத்துருவேன் என்று கூறி சிரித்தாள். இதை கேட்ட சுதா, சரிடி, உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காத. இவன்தான் 2வதா, இல்ல உங்களுக்கு முன்னாடி ஏதாவது என்று இழுத்தாள் சுதா. இது கேட்ட பிரியா சிரித்துக்கொண்டே, நீ என்ன கேட்க வரேன்னு புரியுது. இவன்தான் 2வதுதானான்னு உனக்கு தெரியணும், அது தானே என்று பிரியா கேட்டவுடன் சுதா, ஆமா என்று தலையை ஆட்டினாள். சத்தியமா இது தான் 2வது. அப்படி எவனாவதும் மாட்டி இருந்தா உன்னையும் கூட்டிட்டு போய் வச்சிருப்பேன். சரிடி, உனக்கு ஏதாவது என்று இழுத்தாள் பிரியா. உடனே சுதா, சி, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரி எல்லாம் எவனும் என்கிட்ட ட்ரை பண்ணவே இல்லை. எங்க அக்கா மகன் மாதிரி என்கிட்ட யாராவது ட்ரை பண்ணி இருந்தா நிச்சயமா அவன்கிட்ட வாங்கி இருப்பேன். உனக்கு கொடுத்து வச்சிருக்கு. இந்த வயசுல 2வது கிடைச்சிருக்கு. விடாத, நல்லா என்ஜாய் பண்ணு. இதுக்கு முன்னாடி மீனான்னு ஒருத்தி வேலைக்கு வந்தா. இந்த பைய அவளையும் விட்டு வைக்கல. இத பாத்துக்கிட்டு இருந்த எனக்கு குடம் குடமா கொட்டிருச்சு. இதை கேட்ட பிரியா, உனக்குதான் தேங்க்ஸ் சொல்லணும். உன்கிட்ட வேலைக்கு வந்ததுனாலதான் எனக்கு இப்படி ஒரு லவ்வர் கிடைச்சிருக்கான். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி என்று மகிழ்ச்சியாக கூறினாள் பிரியா. அதற்கு சுதா, நான் அவனுக்கு சித்தி. இல்லாட்டி என்னைய எப்பயோ புடிச்சு போட்டு இருப்பான். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி என்று கூறி சிரித்தாள். இதை கேட்ட பிரியா, கவலைப்படாத கொஞ்சம் நாள் ஆகட்டும், அவன வழிக்கு கொண்டு வந்து சமாதானப்படுத்தி வைக்கிறேன் என்றாள். அதை கேட்டவுடன் சுதா, அடியே, என்ன விளையாடுறியா? வெளியே தெரிஞ்சா பயங்கர அசிங்கமாயிரும் என்று கூறினாள். அதற்கு பிரியா, வெளியே தெரிஞ்சிரும்னுதான் பயப்படுற, ஆனா வாங்கணும்னு ஆசை எல்லாம் இருக்கு, அப்படித்தானே என்று கேட்டாள். அதை கேட்டு சுதா வெட்கத்துடன் சிரித்தாள். பிரியா சுதாவிடம், சரி விடுடி, கவலைப்படாத வேற ஒரு நல்ல ஆளா பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கலாம் என்று கூறி சிரித்தாள். பின்னர் சுதா, சரிடி, நான் கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். நீ நாளைக்கு டூருக்கு போயிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லு என்று கூறினாள். அன்று மாலை பிரியாவின் வீட்டுக்கு அழைத்துச் செல்லும் போது பிரியா என்னை கட்டிப்பிடித்து கொண்டாள். வழக்கம்போல் கடையில் வேண்டியதை சாப்பிட்டு விட்டு மல்லிகை பூ வாங்கி கொடுத்தேன். பிரியா அதை வாங்கி கையில் வைத்து கொண்டாள். வழியில் யாரும் இல்லாத இடத்தில் வண்டியை நிறுத்தி சொன்னாள். மல்லிகை பூவை கையில் கொடுத்து தலையில் வைத்து விடும்படி கூறினாள். நான் தலையில் பூவை வைத்துவிட்டு பின்னால் இருந்து பிரியாவை பிடித்தேன். அவள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் என் தோள் மீது சாய்ந்து கொண்டாள். தூரத்தில் வண்டி சத்தம் கேட்க இருவரும் பிரிந்தோம். பின் இருவரும் வண்டியில் ஏறி பயணத்தை தொடர்ந்தோம். இன்னைக்கு இது போதும், நாளைக்கு மிச்சத்தை பார்த்துக்கலாம் என்றேன். வீட்டில் இறக்கி விட்ட போது பிரியா என்னிடம், பார்த்து போங்க மாமா என்றாள். நானும் அவளிடம், சரிங்க செல்லகுட்டி என்று கூறிவிட்டு கிளம்பினேன். வீட்டிற்கு வந்தபோது சித்தி என்னை வழிமறித்து, டேய், நீ பிரியாவையும் விட்டு வைக்கலையா என்று கேட்டாள். உடனே நான், இல்ல சித்தி, பஸ் இல்லைன்னு சொன்னாங்க, அதான் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் என்று கூறினேன். அதற்கு சித்தி, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ எங்க தொட்ட எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏதாவது பிரச்சனை வந்தா உங்க அம்மா என்னைத்தான் பிடிச்சு கிழிச்சு விடுவா, பார்த்துக்க என்று கூறிவிட்டு, நாளைக்கு எங்கேயோ வெளியூருக்கு போறையாமா, அது உங்க அம்மாவுக்கு தெரியுமா என்று கேட்டாள். நான் உடனே, இல்ல சித்தி, அம்மாவுக்கு தெரியாது, ப்ளீஸ் சொல்லிராத என்று கெஞ்சினேன். அதற்கு சித்தி, எப்படியோ என்னைய மாமா வேலை பார்க்க வச்சுட்ட என்று கூறிவிட்டு சென்று விட்டாள். அடுத்த நாள் காலை நண்பனிடம் இரவல் வாங்கிய காரில் பிரியாவை தனியாக கூட்டிக் கொண்டு 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் டவுனுக்கு சென்றோம். அங்கு தான் உள்ளூர்காரர்கள் யாரும் வரமாட்டார்கள். எங்களின் ஆட்டம் அடுத்த பாகத்தில்.